Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதே சமயத்தில் ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா யாரெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, அதாவது உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃப்ரீயாக வெபினார் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஸோ வந்து அதை வந்து ப்ரைம் டெலிகிராம் தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லும். நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோம், நம்ம என்ன இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து எவ்ரி மந்த் ஒரு வெபினாரை பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்போம். ஸோ என்னென்ன வெபினார் டைட்டில்ஸை நீங்களே அரேஞ்ச் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு டீமாக நீங்களே ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு 50 பேர் 100 பேர் யாரெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ, மொத்தமாக யாருடைய வியூ அதிகமாக இருக்குதோ அந்த டைட்டிலில் நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து இப்போ வந்து பெஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை நம்ம டுமாரோன்னு சொல்லிட்டு நம்ம சில நாளாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூஸ் எல்லாம் இன்றைக்கி எப்படி இருந்தது. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. உங்களுக்கு டெலிகிராமில் அப்பப்போ என்னுடைய வியூ வந்து லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அது மூலிமா உங்களுடைய ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் என்னுடைய வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கால்ஸோ பை டிப்ஸோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய வியூவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி இன்றைக்கி அதாவது என்ன ஜோனில் இருக்குது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னா, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ண முடியாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. 28, 29, 30 இந்த 3 நாள் வந்து இந்த ஜோன்லேயே ட்ராவல் பண்ணுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜூலைலேருந்து அதே ஜோன் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் போகுது. பிரேக் ஆகிட்டு போயிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. திரும்ப மேலே போச்சு, திரும்ப சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணது முடியல, கீழே பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சு. பிரேக் ஆகிட்டு கீழே வந்தது. நம்ம இந்த ஜோனுக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே, இந்த ஜோனுக்கு மேலேயே நமக்கு சப்போர்ட் மேலே போச்சு, நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜோனை அதாவது ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தது. அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல பாருங்கள். அதனால் ஓகே, சப்போர்ட் எடுத்துச்சு தவிர ஹையை பிரேக் பண்ண முடியல, கீழே வந்துடுச்சு. ஸோ இது என்னென்னா, நிஃப்டி ஓவரால் வந்து வீக்காக இருக்குது. ஓகே, ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பப்பெல்லாம் இந்த லெவலில் பிரேக் ஆனால் சேல் பண்ணலாம், ஆனால் இந்த லெவல் பிரேக் ஆனால் பையிங் பண்ணனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பை பண்ணுற சினாரி வந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் நிற்கணும் மார்க்கெட்டு. ஓகே, இது மேலே நின்றுச்சு, நல்லா ஸ்டாண்டர்டாக நின்றுச்சுன்னா அகைன் திரும்ப மேலே போக சொல்ல இங்கேருந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தேடலாம். நீங்கள் ஜஸ்ட் இதை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் பண்ணிடுச்சு, நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணணும், பை பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் டேக்கர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸ், பொறுமையாக இருங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் நல்லா எப்படி ஸ்டாக்ஸை அவுட் டு ஸ்டாக் செலெக்ஷன் சொல்லி என்னோடய வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டாக்ஸ் வந்து எப்படின்னா, நல்ல வாலட்டாலிட்டி இருக்கிற ஸ்டாக்காக செலக்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு காலையிலேருந்து ஈவினிங் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற ஸ்டாக்காக செலக்ட் பண்ணுங்க. நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு 10 ரூபா மூமெண்ட்டம் கொடுத்தா நம்ம ஒரு 2 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நல்ல வாலட்டாலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். லியோடெட் 27 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் 500 அப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்ப்பா. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரு சில டைமில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து சமீபமாக அந்த கொரோனா இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இல்லை அது வேறு அப்படி மாறி வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது டிபெண்ட் ஆகாது. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, கரன்சி மேலே போனால் நிஃப்டி கீழே வரும், நிஃப்டி கீழே வந்து கரன்சி மேலே போகும் அப்படின்னு. அது ஒர்க் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்போ ஃபுல்லாக அது மேலே டிபெண்ட் ஆகிடாதீங்க. ஓகே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குங்களா, இங்கே அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அகைன் இந்த சப்போர்ட்டில் எடுக்க ட்ரை பண்ணிச்சு, ஜஸ்ட் கீழே வந்து பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப உள்ளே போயிருக்கு, திரும்ப வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறுது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரை நம்ம பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் பை அண்ட் செல் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ஓகே, அதே சமயத்தில் எப்போ இந்த சப்போர்ட்டில் பிரேக் ஆகிட்டு கீழே வருதோ அப்போ வந்து செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். எப்போ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறோன்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோ அதில் வந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு தேடலாம். இந்த ஜோனில் ட்ராவல் பண்ண சொல்லும். ஓகே, எப்போ இந்த ஜோன் பிரேக் ஆகி கீழே வந்துச்சோ செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து டாபர், கோட்டக் பேங்க், முத்தூட் ஃபைனான்ஸ். ஓகே பார்க்கலாம், டாபர் பார்க்கலாம். செகண்ட் ஓப்பன் ஆகுது, லோடிங்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டாபர். டாபர் பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் சார்ட். இது 1 ஹவர் சார்ட்டில் இங்கே பாருங்கள், ஒரு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஸ்டக் ஆகிட்டு வருது. ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல நிற்க சஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நிற்கல முடிஞ்சு உள்ளே வந்துச்சுன்னா இது பாருங்கள், இது கீழே வந்து நீங்கள் செல் அண்ட் பைக்காக வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இதில் மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு
ஸோ கவனமாக பாருங்கள். அதே மாதிரி எப்போ இந்த லெவல் மேலே சஸ்டன் மேலே அகைன் பிரேக் ஆகி மேலே போதும் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட வெஜ் பேட்டர்ன் மாதிரி வருது. வெஜ் பேட்டர்ன் வந்து நல்லா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. இங்கே ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ டபுள் பாட்டம் கிரியேட் நெக்லைன் பிரேக் ஆகிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ராப் பண்ணலாம். ஒரே லைனில் வந்துடுற மாதிரி ட்ராப் பண்ணலாம். அப்படி வராத ஸ்டாக்ஸ்லாம் மேலே கீழே தான் போயிட்டு வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே கவனமாக இருக்கேன். டாபர் வந்து ஓகேங்களா, டாபர் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போது கோட்டக் பேங்க் பார்க்கலாம். கோட்டக் பேங்க்கில் வந்து எப்பவுமே சொல்ல எவ்ரி நீங்கள் ஹையில் வந்து பிரேக் ஆக சொல்ல செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க நிறைய சொல்லியிருக்கேன். என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து கோட்டக் பேங்க்கில் பொறுத்தவரை எவ்ரி பிரேக் டவுனில் செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஓகே, இப்போ 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகுது. நான் ட்ரெண்டு பிரேக் ஆகல போட்டோம். இந்த ட்ரெண்டு எப்போது இன்றைக்கா நாளைக்கா மண்டேவோ என்றைக்கு பிரேக் ஆகுதோ அப்போ வந்து சேல் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகே, கோட்டக் பேங்க் பற்றிலும் சேலின் பைக்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் இங்கே ட்ரெண்ட் இங்கே போதுங்க. நீங்கள் ஷார்ட் டைம் பாருங்கள், ஒரு 1 மினிட் 2 மினிட்டில் இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆச்சுன்னா கூட இங்கே கூட நீங்கள் சேல் பண்ணலாம். நான் இங்கே தான் சேல் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஷார்ட் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள். 1 மினிட் 5 மினிட் சார்ட்டில் போய்ட்டு ட்ரெண்ட் எங்கே பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். 200 EMAக்கு மேலே இருக்குதான்னு பாருங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க. சில பேர் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கத்தில் நாம தான் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிக்கணும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நீங்கள் போய்ட்டு பண்ண முடியும். பார்த்தா நீங்களாம் அங்கே எதுவும் உருவாக்குறதுக்கு எதுவும் முடியாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் ஒரு தூசி அளவு கூட இல்லை நம்மலாம். ஓகே பாருங்கள், இது வந்து கோட்டக் பேங்க். நெக்ஸ்ட் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ். முத்தூட் ஃபைனான்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஓகே, பர்ஃபெக்டான இடம். சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு. ட்ரெண்ட் பிரேக் ஆனால் தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரேஷன் ஜோனில் ஆயிருக்குது. தேர்ட் ரேஷன்ஸ் செகண்ட், இது மேலே ஃபஸ்ட்டு இஸ் தேர்ட், இது சென்ட்ரலில் செகண்ட் தேர்ட். ஏன்னா லோயர் ஃபார்ம் ஆகிது பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸு ட்ரெண்ட் பிரேக் ஆகட்டும். இப்போ நம்ம பக்கம் இந்த பக்கம் சேலுன்னு சொன்னோன்னா அப்படியே இந்த இடத்துல ஸ்பாட்டில் சேல் பண்ணாதீங்க. ஓகே, ட்ரெண்டு ட்ரா பண்ணுங்கள். நல்லா கிளியராக பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் ஆகிட்டு விலை கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஃபைனாக ரீடெஸ்ட் பண்ணதான்னு பாருங்கள். பிரேக் ஆகிடுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ண நமக்கு கரெக்டான இடம்னா இதுதான் சேலிங் பாயிண்ட் நம்மளுது. ஓகேங்களா. ஸோ சேல் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு என்ன பண்ணலாம்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு விலை கம்மியாக இருக்கணும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும். அது மேலே கவனம் வைங்க. நிறைய பேர் வந்து இன்னும் அந்த உடனே அவசரப்பட்டு எங்கே பிரேக் ஆகுது இதுக்கே லோ போட்டுருவாங்க, அதுக்கே சேல் பண்ணி மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா சில டைமில் பிரேக் ஆகிட்டு கூட திரும்ப மேலே போயிடும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் என்னென்னா கொஞ்சம் பிரேக் ஆகட்டும், சஸ்டைன் ஆகுதான்னு பாருங்கள். ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ண சொல்ல அது வீக் தெரியும், அதோட ஸ்டாக்ஸ் வீக் தெரிஞ்சிடும். ஏன்னா ரீடெஸ்ட் பண்ண சொல்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம சப்போஸ் ஒரு வேளை மேலே போயிட்டால் கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண வந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அகைன் சொல்கிறேன், உங்களுடைய எனக்கு மோட்டிவேஷனாக கொடுக்கணுன்னா உங்களுடைய லைக்ஸ் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு வியூவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.